அம்மா இன்னைக்கு என்ன தளிகை? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் தான் வடிச்சு வச்சுருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் இன்னைக்கு காலேஜ் ட்ரிப் போல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்கு லீவ் போட்டிருக்கேன். பாருங்கள், இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக வந்து முள்ளங்கி சாம்பார் ரெடியாக போகுது. இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் முள்ளங்கி போட்டு நல்லா தண்ணி அதை விட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து 3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு பருப்பு கடைஞ்சி ஊற்றி புளிக்கு ஊற்றி இறக்கிடுங்க. சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, நல்லா வந்து மிளகாத்தூள் அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். வந்து எப்படி டேஸ்ட் இது வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பீட்ரூட் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நான் எப்பவுமே கேரட் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் கூட தனியாக செய்ய மாட்டோம். கொஞ்சம் கேரட் போட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு அது சூப்பராக செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் மேலே தாளித்து விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்ல வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரிஞ்சு போட்டு நல்லா தாளித்து மேலே விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பீட்ரூட் எப்படி அறியுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை மேலேயும் கீழே அரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் நல்லா பீட்ரூட்டை நல்லா சுத்தமாக கழுவிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மண் நிறைய இருக்கும், அதனால் கழுவிட்டு அறிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் எரியும் போது கண்ணி எரியும் நிறைய பேருக்கு தெரியும். அது கண்ணி எரியக்கூடாது, தண்ணியில் வந்து வெங்காயத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்ணி எரியவே எரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் அருகாமனையை வந்து நீங்கள் டெய்லியும் அறிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த என்ன சயின்டிஃபிக்காக தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பீட்ரூட் நல்லா சீவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்தமாரி யாருக்கு வந்து இந்தமாரி நீட்டாக சீவுறது பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக சீவிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இந்தமாரி உங்களுக்கு சீவினா டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட். அப்புறம் வீட்டிலேயே கிடைஞ்ச வெந்தயக்கீரை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெந்தயக்கீரை வீட்டிலே செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்றுமே இல்லை, பச்சை மிளகா அப்புறமேட்டு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு புளி எல்லாத்தையும் போட்டு சூப்பராக கடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தயக்கீரைக்கு வந்து காம்பினேஷனே வந்து எனக்கு பிடிச்சது இந்த களி தான் ஃப்ரெண்ட்ஸ். களி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வந்து வரகரிசியும் அப்புறம் தண்ணியும் போட்டு நல்லா வந்து விசில் வச்சுட்டு நல்லா வந்து கேவுரு மாவு போட்டு நல்லா வந்து ஒரு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கிண்டிட்டிங்கன்னா களி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்து களி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் பாட்டி. அழகாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ். களி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது இந்த காம்பினேஷன் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் பாட்டி வந்து அழகாக உருட்டுறாங்க. பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி. எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் பாட்டி கையில் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் சாப்பிட போகிறேன். எங்கள் அம்மா எப்படி சாப்பிட்டுட்டு என்ன ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி இந்த வெந்தயக்கீரை நான் தான் கடைஞ்சேன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயக்கீரை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ தெரியல, வீட்டில் வந்துச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு வந்து கொஞ்சம் சாதம் வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைட் ரைஸ் கலர்லான்ட்டு நல்லா சாதம் வச்சுட்டேன். நல்லா சாதம் கொஞ்சம் நல்லா ஆஃப் குக் ஆகட்டும். அப்புறம் கொஞ்சம் சாயந்தரம் ஈவினிங் ஆச்சு டீ போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டீ வந்து கமகமன்னு போட்டாச்சு இஞ்சி டீ நல்லா குடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை நல்லா அதே மாதிரி சொன்ன மாதிரி தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். அப்புறமேட்டு வந்து கேரட்டு கேபேஜு கோஸு இது 3த்தையும் நம்ம அரைஞ்சி போட்டு சீவி போட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் கலர் எல்லாம் இந்த 3த்தையும் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒட்டுக்கா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் ஃப்ரைட் ரைஸ் பவுடரு சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினா மட்டுமே வந்து அந்த காய் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது வெந்துடும் காய். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நல்லா தண்ணி போட்டு நல்லா குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டு டெய்லி ரொட்டீன் ஃபுல்லாக போட்டுட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரி பாய்.